மகனே, மகளே, கண்களை மூடிக்கொள். வெளியே எத்தனையோ ஓசைகள் கேட்கும். காற்றின் சத்தம், வாகனங்களின் இரைச்சல், மனிதர்களின் பேச்சு. ஆனால் இப்போது அந்த ஓசைகள் அனைத்தும் வெறும் பின்னணி இசை. உன் செவி மட்டும், என் குரலில் மட்டும் முழுமையாக குவியட்டும். உனக்குள் ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரின் பெயர்கள்தான் கவலை மற்றும் பயம். நாளை என்ன நடக்கும் என்ற கவலை, இன்று கைவிட்டுப் போகுமோ என்ற பயம், நேற்று நடந்தது திரும்ப வந்துவிடுமோ என்ற திகில். நான் சொல்கிறேன், கேள். நீ கவலைப்படுவதும் பயப்படுவதும் நிஜத்தைப் பற்றி அல்ல. அது உன் கற்பனை எதிர்காலத்தைப் பற்றியும் முடிந்து போன கடந்த காலத்தைப் பற்றியும் மட்டுமே. இப்போது உன் உடல் எங்கே இருக்கிறது? இந்த வினாடியில், இந்த ஒரே கணத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா? உன் தலைக்கு மேல் கூரை இருக்கிறதா? உன் மூச்சு சீராக வருகிறதா? மார்பு மெதுவாக ஏறி இறங்குகிறதா? இந்த வினாடியில் நீ முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த 5 நிமிடங்கள் உன் மனதை ஒரு சுடுகாட்டு திடலாக மாற்றப் போகிறோம். நான் சுடுகாட்டில் ஆடுபவன். எனக்கு தெரியும் எல்லாம் எப்படி எரிந்து சாம்பலாகிறது என்று. உன் கவலைகளும் பயங்களும் கூட. முதல் ரகசியம், மூச்சே மந்திரம். இப்போது நீ மிக மெதுவாக மூச்சை உள்ளே இழு. காற்று உன் நாசியைத் தொட்டு தொண்டையைக் கடந்து நுரையீரலை நிரப்பும் ஒலியை மட்டும் கேள். அந்த ஒலியின் பெயர் சோ. நீ மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது உண்டாகும் ஒலியின் பெயர் ஹம். சோ ஹம், சோ ஹம் என்பதன் மூல மந்திரம் இது. மூச்சு உள்ளே போகும்போது நான் என்கிற உணர்வு உருவாகிறது. மூச்சு வெளியே வரும்போது நான் என்கிற அகங்காரம் கரைகிறது. இந்த 5 நிமிடங்களுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் நெற்றியில், புருவங்களின் நடுவே உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் நான் நெற்றிக்கண்ணால் பார்த்தபடி அமர்ந்திருக்கிறேன் என்று உணர். நீ மூச்சை விடும்போதெல்லாம் உன் கவலைகள் புகைப்போக்கி வழியே வெளியேறும் கரும்புகை என்று நினைத்துக்கொள். சில வினாடிகள் அமைதி. சோ, உள்ளே இழு. உன் நண்பனின் வெற்றி உனக்கு ஏன் கவலையைத் தருகிறது? ஹம், வெளியே விடு. அந்த ஒப்பீட்டுப் பார்வையை சாம்பலாக்கு. சோ, உள்ளே இழு. நாளைய தேர்வு அல்லது சந்திப்பின் விளைவை எண்ணி நெஞ்சு ஏன் படபடக்கிறது? ஹம், வெளியே விடு. விளைவுகளெல்லாம் என்னிடம் ஒப்படைப்பு. நீ வெறும் கருவி மட்டுமே. இந்த மூச்சில் கரைந்து போ. நான் ஆடும் இடத்திலெல்லாம் சாம்பல் மட்டுமே மிஞ்சும். பயம் என்பது வெறும் சாம்பலை பார்த்து இது நெருப்பு என்று குழந்தை பயப்படுவது போன்றது. இரண்டாம் ரகசியம், காலத்தின் மாயை. கண்களை மூடியபடியே இரு. நான் சொல்வதை மிக கவனமாக கேள். கவலை மற்றும் பயத்தின் வீடு எங்கே இருக்கிறது தெரியுமா? நேரம் என்கிற மாயையில். நேற்று என்று ஒரு இடத்தை யாராவது பார்த்திருக்கிறார்களா? நாளை என்று ஒரு பொருளை யாராவது தொட்டிருக்கிறார்களா? இல்லை. நேற்று என்பது நினைவின் வடு. நாளை என்பது கனவின் மாயத் தோற்றம். உன்னை அழுத்தும் கவலைகள் அனைத்தும் இப்போது இல்லாதவை. இப்போது உனக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்கிறது. உயிர் வாழ்தல், மூச்சு விடுதல். ஒரு புள்ளியில் கவனத்தை செலுத்து. உன் இதயத் துடிப்பு. லப் டப், லப் டப். இந்த துடிப்பு உனக்கு நினைவுறுகிறது, நான் இங்கே இருக்கிறேன், நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த துடிப்பு நின்றால்தான் மரணம். துடிக்கும் வரை வாழ்க்கை. வாழ்க்கை இருக்கும் வரை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆனால் நீயோ துடிக்கும் இதயத்தை வைத்துக்கொண்டு துடிக்காத கற்பனை பிணங்களை, பிரச்சனைகளை சுமந்து திரிகிறாய். நான் ஆலகால விஷத்தை உண்டவன். அது வரும்போது நான் நாளை இது என்னை என்ன செய்யுமோ என்று நினைக்கவில்லை.
இதோ இப்போது தொண்டையில் நிறுத்துகிறேன் என்றேன். அதுவே விஷத்தை மருந்தாக்கியது. உன் வாழ்க்கையின் விஷங்களை இப்போதைக்கு நிறுத்து. நாளைக்குரியதை நாளை பார்த்துக் கொள்ளலாம். நான் சொல்லும் இந்த வரிகளை மட்டும் மனதில் ஓடவிடு. கடந்தது கங்கையில் கரைந்தது. எதிர்வருவது என் நெற்றிக்கண் தீயில் உருகுவது. இந்த கணம் மட்டுமே நான் நடனமாடும் மேடை. இந்த கணத்தில் துன்பம் எங்கே? சொல், எங்கே? மூன்றாம் ரகசியம், அண்டத்தின் ஒப்புமை. 5 நிமிட காட்சிப்படுத்தல். இப்போது உன் கவனத்தை உன் உடலிலிருந்து வெளியே எடு. உன்னை அமர்ந்திருக்கும் இந்த அறை, சுவர்களை கடந்து வெளியே பார். இந்த தெரு, இந்த ஊர், இந்த மாநிலம், இந்த தேசம், இந்த பூமி. இந்த பூமியை விட்டு மேலே எழும்பு. இந்த பூமி ஒரு பெரிய பந்து. இதில் எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை கோடி புழுக்கள், எத்தனை கோடி மரங்கள். இந்த பூமியே சூரியனை சுற்றி வருகிறது. அந்த சூரியனை சுற்றி இன்னும் எத்தனையோ கோள்கள். இந்த சூரியனும் ஒரு சாதாரண நட்சத்திரம். பால்வெளி மண்டலத்தில் இதைப் போல கோடான கோடி நட்சத்திரங்கள். இந்த பால்வெளி மண்டலமே இந்த அண்டத்தில் ஒரு தூசி துகள். இப்போது சொல், உன் கவலை என்ன மகனே? உன் முதலாளி சொன்ன வார்த்தை, வங்கியில் இருக்கும் கடன், அந்த மனிதர் உன்னை விட்டு பிரிந்த துக்கம். இந்த அண்டவெளியின் முன்னால் உன் கவலை எவ்வளவு சிறியது. ஒரு மணல் துகளை பிடித்துக்கொண்டு நான் அழிந்து விடுவேன் என்று அழும் குழந்தை போல அல்லவா இருக்கிறது? என் தலைமுடி சடா விசாலமான வானவெளியின் குறியீடு. என் கழுத்திலிருக்கும் நீல நிறம் இந்த பூமியின் வானத்தின் நிறம். உன் சிறு கவலைகளெல்லாம் என் திருவடியில் வீழும் அர்ச்சனை மலர்கள். மலர்கள் உதிர்வது இயற்கை. அதற்காக நீ சோகப்படலாமா? இந்த ஒரு நிமிடம் உன்னை இந்த பிரபஞ்சத்தின் பரப்பில் மிதக்கவிடு. உன் கவலைகளெல்லாம் சிறுத்துப் போவதை உணர். அவை பொருட்டல்ல என்று உணர். நீ மிகச் சிறியவன் என்பதை உணர்ந்தால் பயம் வரும். ஆனால் அந்தச் சிறிய நீயும் இந்த மாபெரும் அண்டத்தின் ஒரு முக்கிய உறுப்பு என்பதை உணர்ந்தால் தைரியம் வரும். நீயும் நான் வேறு அல்ல. உன் உள்ளிருக்கும் ஆன்மா இந்த அண்டத்தில் விரிந்திருக்கும் பரம்பொருளின் துளி. 4ஆம் ரகசியம், தமோகுணத்தின் தாண்டவம். கடைசியாக ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். பயமும் கவலையும் உன் எதிரி அல்ல. அவை என் கணங்கள். நான் ருத்ரன், புயலின் நடுவிலும் அமைதியாக இருப்பவன். உன்னிடம் இருக்கும் இந்த அமைதியின்மை ஒரு விதமான சக்திதான். அதை நீ அழிக்க வேண்டாம். அதன் திசையை மாற்று. உனக்கு இப்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கவலை இருக்கிறதா? இந்த வேலை கிடைக்குமா? இந்த உறவு நிலைக்குமா? என் உடல்நிலை சரியாகுமா? இதை கேட்கும்போது உன் மார்பு இறுகுகிறதா? அந்த இறுக்கத்தை கவனி. அதுதான் பயத்தின் ஆற்றல். இப்போது அந்த ஆற்றலை அப்படியே உள்வாங்கு. அதை எதிர்க்காதே. ஆம், எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. இதோ இந்த இடத்தில் என் நெஞ்சு கனத்துப் போயிருக்கிறது என்று அந்த உணர்வை முழுமையாக அனுமதி. இந்த உணர்வை ஒரு பாம்பாக நினை. படம் எடுத்து ஆடும் நாகம். அது விஷத்தை கக்க வரவில்லை. அது என் கழுத்தில் இருக்கும் வாசுகி. அது உன் கவனத்தை ஈர்க்க வரும் அலாரம். அதை விரட்டினால் அது மேலும் சீரும். அதை உன் நண்பனாக ஆக்கிக்கொள். இப்போது இந்த கனத்த மார்புடன் சேர்ந்து உன் உதடுகள் மெல்ல பிரிந்து ஒரு பெருமூச்சு விடு. ஹா என்று ஒரு நீண்ட பெருமூச்சு. இந்த ஹா என்பது வெறும் காற்றல்ல. இது அகம் என்ற மந்திரத்தின் முதல் எழுத்து. நான் என்பது உருகும் ஒலி. விடு, விடு, முழுவதுமாக விடு. ஒரு கணம் உனக்குள் இருக்கும் கவலை முழுவதும் கரைந்து விட்டதாக உணர்வாய். அடுத்த கணம் மீண்டும் ஒரு எண்ணம் வரும். அதை பார்த்து பயப்படாதே. சமுத்திரத்தில் அலைகள் வருவதும் போவதும் இயற்கை. நீ அசையாத கடலாக இரு. கவலை எனும் அலை வந்து மோதட்டும். நீ கரையாக இரு. அது தானாக பின்வாங்கும். நான் ஆடும் ருத்ர தாண்டவம் அழிவின் நடனம். உனக்குள் நான் ஆடும்போது உன் தூக்கமின்மை அழியும். உன் தேவையற்ற பயம் அழியும். உன் தயக்கம் அழியும்.
எஞ்சுவது சுத்தமான நிர்வாணமான நீ மட்டுமே. அமைதிக்கான அருள்வாக்கு. மகனே, மகளே, நேரம் முடிகிறது. உன் மூச்சு சீராக இருக்கிறது. நெஞ்சு லேசாக இருக்கிறது. கண் இமைகள் கனத்துப் போயிருக்கின்றன. இதுதான் கவலையில்லாத மனதின் ருசி. இந்த 5 நிமிடங்களில் நீ கற்றுக்கொண்டது என்ன? 1. சோகம் மூச்சு. ஒவ்வொரு மூச்சும் நான் அந்த பரம்பொருள் என்பதை நினைவூட்டும் மந்திரம். 2. காலத்தின் மாயை. கவலை என்பது கடந்த காலத்தின் பிணமும் எதிர்காலத்தின் பேயும்தான். இப்போது என்பது மட்டுமே நிஜம். 3. ஒப்புமை. இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தில் உன் பிரச்சனை ஒரு தூசி. 4. உருமாற்றம். பயத்தை எதிரியாக பார்க்காமல் ஆற்றலாக மாற்றிக்கொள். நாளை காலை நீ எழும்போது முதல் எண்ணமாக ஒரு கவலை வரும். ஐயோ, இன்னைக்கு அந்த வேலையை முடிக்கணுமே என்று. அந்த கணத்தில் சட்டென்று உன் வலது கையை மார்பில் வைத்துக்கொள். ஒரு நீண்ட மூச்சை விடு. அந்த மூச்சின் நடுவே சிவ சிவ என்று மனதிற்குள் சொல். நான் அங்கே இருப்பேன். அந்த சொல்லில் நான் இருக்கிறேன். கவலை, பயமில்லாத மனதை உருவாக்குவது ஒரு 30 நிமிட ரகசியமல்ல. அது ஒரு 30 வினாடி பழக்கம். எந்த நேரத்தில் மனம் அலையத் தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் ஆழ்ந்த மூச்சை மட்டும் எடு. நான் சொன்ன அண்டவெளியை ஒருமுறை நினைத்துப் பார். அவ்வளவுதான். மனம் மீண்டும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சிவமயம், சிவமயம். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் அஞ்சாதே. நீ என் குழந்தை. சுடுகாட்டுத் தலைவனின் குழந்தை பிணங்களுக்கு பயப்படுமா? 7. கண்களை மெதுவாகத் திற. இந்த 20 நிமிடங்களை உன் இதயத்தில் சுமந்து செல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி.